திராவிடம் அப்படின்னாலே மொழி வழியாக எல்லா மக்களும் ஒன்றா நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடு. இன்னொன்று எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராமண எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, அதை எதிர்ப்பை சேர்த்து மத ஒற்றுமை, ஜாதி ஒற்றுமை அப்படிங்கிற மையப்படுத்தி தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடு வளர்ந்து வந்துச்சு. பண்டில் 1920 அந்த காலங்களில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உயர் பதவிகளில் பிராமணர்கள் வகித்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு 2 போர்வைக்குள்ளே மக்கள் பிரிஞ்சாங்க. பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் மொழி வழியாக பேசக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சமயம்தான் மொழி வழியாக மாநிலங்கள் பிரிஞ்சுது. மொழி வழியாக மாநிலங்கள் பிரியக்கூடிய சமயம் ஒரு மலையாளியாக நின்னா, கர்நாடகக்காரன் ஒரு தெலுங்குக்காரன் ஒரு ஆந்திரராக நின்னா, கன்னடம் பேசக்கூடியவன் கர்நாட்டிகா அவனா நின்னான். ஆனால் தமிழர்கள் அப்பவும் பிராமண எதிர்ப்பில் உறுதியாக இருந்தனால அவங்க அவங்களுடைய தமிழ் உணர்வை பின்னுக்கு தள்ளினாங்க. ஆனால் அவங்களுடைய பிராமண எதிர்ப்பு எதில் போய் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படிங்கிற ஒரு ஓர்மையில் மக்கள் சேராமல் போயிட்டாங்க. அதனால் என்னாச்சு, தமிழர்களுடைய உரிமைகள், அந்த பதவிகள், அது எல்லாமே ஒரு தமிழன் அனுபவிக்காமல் ஒரு மாற்று மொழிக்காரன் வந்துட்டான். அப்போ காலப்போக்கில் அது எங்கே போச்சு அப்படின்னா, எங்கெல்லாம் தமிழர் அப்படின்னு ஒன்றிணைமோ அங்கே திராவிடர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் தலைவர்கள் ஒன்று கூட்டாங்க. நான் ஒரு பெருமைமிக்க தமிழன் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு.